கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 113:7-8 வாசிக்கும் போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த காலைவேளையிலே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி விடுகிறார், அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார். இதற்கு விசேஷித்த ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும் போது 1 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் யுத்தம் மிகவும் மும்முரமாய் நடக்கிற வேளையிலே அந்த சவுல் குடும்பத்தில் உள்ள அநேகரும் மரிக்கிற தருவாயில் இருக்கும்போது அவர்கள் ஈட்டியை வைத்து தாங்களாகவே குத்தி அவர்கள் மரிக்கிறார்கள். அப்பொழுது சவுலுக்கு இந்த செய்தியை கேட்டபோது சவுல் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார் தன்னுடைய 2 குமாரர்களோடு. இது தாவீதுக்கு தெரிய வந்தபோது தாவீது மிகவும் வேதனைப்பட்டு யோனத்தானோடு அவன் ஒரு உடன்படிக்கை செய்தது நிமித்தம் அந்த சவுல் குடும்பத்திலே யோனத்தானுடைய குடும்பத்திலே யாராவது மீதியா இருக்கிறார்களா என்று கேட்டபோது மேவிபோசேத் மீதியா இருக்கிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டான். அப்பொழுது அவனை அழைக்கும்படி அவன் அழைக்கிறான். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, யோனத்தான் நிமித்தம் என் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டார். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாமிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டபோது சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அமியோலின் குமாரனாகிய மாகாரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதோபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தார். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டாருக்கு எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, உமது அடியேனுக்கு கட்டளிட்டபடியெல்லாம் உமது அடியேனாகிய நான் செய்வேன் என உமது அடியேனாகிய நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என்று சொல்லி, மேவிபோசேத் மீகாய் என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டில் குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்துக்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருக்கிற அவனுக்கு 2 காலம் மூடமாய் இருந்தது. யோனத்தானின் மகன் மேவிபோசேத் லோத் பஹாரிலே இருக்கப்பட்டான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. லோத் பஹார் என்றால் இருள் சூழ்ந்த ஒரு இடம். ஐயோ, என்னுடைய நண்பனாகிய யோனத்தானின் மகன் இந்த பெரிய யுத்தத்தை நிமித்தம் எல்லாரையும் எழுந்து லோத்பாரிலே ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, ஒழுங்கின்மை வெறுமை இருந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறானே என்று சொல்லி அவனை குறித்து விசாரித்த போது அவனுடைய வேலைக்காரனாகிய சீபாவை அறிந்து அவனை கூட்டிக் கொண்டு வரும்படி செய்தான். லோத்பாரிலிருந்து அவன் தாவீதுடைய அரண்மனைக்கு கடந்து வந்த போது தாவீது அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு 4 காரியம், பயப்படாதே,
உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் புசிப்பாய். 4 ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே கூட நீ ஒரு இருளிலே காணப்படுகிறாயா? ஒரு வெறுமை, ஒழுங்கின்மை உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சத்துருவின் வாழ்க்கையை சூழ்ந்து உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். இன்னைக்கு நீ பயப்படாதே, உனக்கு நான் தயவு செய்வேன். உன்னுடைய இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி தருவேன். நித்தம் நீ என் சமூகத்திலே காணப்படுவாய். 4 ஆசீர்வாதி. பயப்படாதே, உனக்கு தயவு செய்வேன். நீ இழந்ததை சுதந்திரித்துக் கொள்வாய். மாறாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ நித்தம் என் சமூகத்திலே காணப்படுவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மோபிபேசேத் ஒரு சிறியவன், புழுதியிலும் குப்பையிலும் காணப்பட்டான், இருளிலே காணப்பட்டான், அனாதையாய் காணப்பட்டான். யாருமில்லாத ஒரு சூழ்நிலை, பகையினருக்கு பயந்து அந்த இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அவனை தூக்கி பெரிய ஒரு இடத்திலே உட்காரும்படி கர்த்தர் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார செய்தார். நித்தம் ராஜாவினுடைய சன்னிதானத்திலே அப்பம் புசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காலவெளியிலே கூட சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து, இன்றைக்கு உன்னை குப்பையிலிருந்து எடுத்திருக்கிறார், ஒரு புழுதியிலிருந்து எடுத்திருக்கிறார். உன்னை சும்மா விட மாட்டார். பயப்படாதே, கர்த்தருடைய கண்கள் தயை கிடைக்கும். நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதை சுதந்திரித்துக் கொள்வாய். அதற்கு மாறாக அவருடைய சமூகத்தில் நித்தமும் காணப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலைவெளியில் மோபிபேசேத்துக்கு அந்த ஜாதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார சிலாக்கியத்தை கொடுத்த தேவன் உன் வாழ்க்கையிலும் அதை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறார் என்ற வார்த்தையின் படி கர்த்தாவே, மேவிபோசேத்தை பார்த்து பயப்படாதே, உனக்கு தயை கிடைக்கும். என்னுடைய அரண்மனை நித்தமும் நீ அப்பம் புசிப்பாய். உன்னுடைய சவுலி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்பி தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனை குப்பையில் இருந்தவனை இருளிலே இருந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்திலே கொண்டு ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் ஆண்டவரே அமர செய்த தேவன் இந்த காலைவெளியிலே எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.